ஹாய் மக்களே, வணக்கம். நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லையா, மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட கிளம்பிட்டோம். மணப்பாறை மாரியம்மன் கோவிலில் இன்றைக்கி வந்து வளையல் அலங்காரம். நம்ம தியா குட்டி தான். ஹாய் சொல்லுடா. ஹாய். நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலில் என்ன எவ்வளோ கும்பல் இருக்குன்றதில்ல. கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய கும்பல் இருக்கும். போய் பொறுமையாக இருந்து சாமியை கும்பிட்டுட்டு வர்றோம். அந்த கோயிலை சுற்றி காமிக்கிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். நீங்களும் வாங்க எங்களோட. வாங்க மீட்டை போட்டுங்க. கிளம்பியாச்சு. இதுதான் மாரியம்மன் கோயிலோட அந்த ஆர்ச்சி தெரியுதுங்களா? அங்கே முன்னாடி நின்று எடுக்க முடியல. ரோட்டுக்கும் நேராக மேம்பாலம் போகும், திருச்சி ரோடு. நிறைய ஆர்ச்சி தெரியுதுங்களா? நேராக மேம்பாலம் திருச்சி ரோடு முன்னாடி இருக்கு கோபுரம். கோவிலுக்குள்ளே இருக்கிற படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. மாரியம்மன் கோவில் வந்து இந்த இடத்துல எப்படி உருவானது, இந்த சாமி எப்படி உருவானதுங்கிற அந்த கதையை வந்து அழகாக வந்து படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அது உருவான கதைகள் எல்லாமே அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து முன்னாடி இருந்த மாரியம்மன் கோவிலோட இடம். இப்போ நல்லா ரஷ்ஷாக இருக்குது அந்த இடம்லாம். இது விளக்கேற்றுற இடம் அழகாக இருக்குது. நிறைய இருக்குது. கும்பல்லாம் நிறைய பயங்கரமாக வந்துருந்துச்சுங்க. இன்றைக்கி நிறைய கும்பல். கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் 8 மணிக்கு மேலே தான் போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் நாங்கள் வெளியில் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போதெல்லாம் கும்பல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பிரகாரத்தை சுற்றி வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு தான் வரணும். ஏன்னா வந்துட்டு சாமி பூவெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு தான் வந்தோம். நல்லா இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி அம்மன் வந்து ஜெகஜோதியாக வந்து அழகாக ஜொலிச்சாங்க. வளையல் வந்து இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்தாச்சு நாங்களும். ஆடி அமாவாசைக்கு வந்து வளையல் அலங்காரம் இன்றைக்கி ரெடி பண்ணி சாமி அலங்கரித்து ஒரு வாரத்துக்கு வெளியில் சாமியை வந்து வளையலாலேயே அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறது.